ஹாய் மக்களே, இது சாட்டர்டே மார்னிங். டே கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. 6:30க்கு தான் எந்திரிச்சேன். இன்றைக்கி ஹாஃப் டே சாட்டர்டே ஒர்க்கிங் டேன்னு சொல்லியிருக்காங்க பசங்களுக்கு. ஸோ கதவை திறந்து பார்த்தா சூரியன் வாசலில் அப்படியே கண்ணை கூசுறாரு. அப்படியே தோட்டத்து பக்கம் மோட்டரை போட்டுட்டு தெரு வேலையை முடிச்சுட்டு போயிட்டு வரப்போ மஞ்சள் கலரில் ஒரு ரோஜா செடி வாங்கி வச்சுருந்தேன். அது அழகாக பூத்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அது மொக்கு வைக்கல. அப்போ என்னடா இது அப்படின்னு யோசித்தேன். தம்பி நல்லா மொக்கு வச்சு தான் வாங்கிட்டு வந்துட்டீங்க, பூத்துருச்சு, இதுக்கப்புறம் பூக்காது போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி விட விட அழகாக புது துளிர் வச்சு மொக்கு வச்சுருந்தது. ஸோ பார்க்கவே அழகாக இருந்தது. அது பூ பூக்கிறப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படியே சுற்றி பதியம் போட்டிருந்தேன். அந்த ரோஸ், இன்னொன்று பன்னீர் ரோஸு, அதுவுமே மொக்கு வச்சுருந்தது. அப்புறம் எல்லோரும் க்ரீன் டீ, ப்ளூ டீன்லாம் குடிக்கிறாங்க. ஸோ நாம்ளும் போயிட்டு ஒரு ப்ளூ டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்குப்பூ செடியை பறிக்க போயிட்டேன். இப்போது நம்மளுக்கு ஃப்ரைடே வந்தாலே சாட்டர்டே லீவாக இருக்கணுமே அப்படின்னு வேண்டிப்போம். ஐயோ, சாட்டர்டே ஒர்க்கிங் டேவே இருக்கக்கூடாது, அப்படியே வச்சா ஃபுல் ஒர்க்கிங் டே வச்சிடணும். 12:40க்கு ஒருத்தவங்களுக்கு, 1 ஒருத்தருக்கு. ஏன்டா இந்த சாட்டர்டே ஒர்க்கிங் டே வைக்கிறாங்க அப்படின்னு தோணும். நான் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னா, இல்லை நீங்களும் அந்த மாதிரி தான் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் நாளைக்கு லீவு, சாட்டர்டே லீவு அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சங்குப்பூ பறிச்சாச்சு. அழகாக வாழை துளிர் மேலே இலை விரியறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்தால் பாப்பா எந்திரிச்சிட்டாங்க. இதை ப்ளூ டீ போடலான்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பீகார் விஷயம், அந்த சென்னையில் கொலை செய்யப்பட்டாங்க இல்லைங்களா, இந்த விஷயம் எல்லாரையுமே பாதிச்சிருக்கு. 2 வயசு குழந்தைய போய் காவாயில் கொன்று வீசியிருக்காங்க. மனுஷங்களோட மனநிலை எந்த அளவுக்கு, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசன்ட் டேஸில் கொலை இதெல்லாம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன தான் ஒரு சொல்யூஷன், என்ன பண்ணணும் அப்படின்றத எனக்குமே ஒன்றுமே புரியல. இது ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு இந்த பீகார் சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சிறுக்கீரை வாசலில் வந்தது. ஸோ அதை வாங்கி வச்சுட்டேன். இப்போது நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நம்மளுக்கு ஒரு டிஷ்ஷு பிடிக்கும். அம்மா வீட்டில் இருக்கிறப்ப சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் ஆகிட்டு அதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. நம்மளுக்கு பிடிச்ச டிஷ்ஷு அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நம்ம சாப்பிடுவோம், ஆனால் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிச்சது இந்த வெண்ணெய் புட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அரிசி மாவை அரைச்சி அதில் வெல்லம் போட்டு கிண்டி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, தேங்காய் பால் கீனி போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மாமியார் வீட்டில் இருக்கப்ப அத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் என் வீட்டில் என் பசங்களுக்கு அது சுத்தமாகவே பிடிக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.